கல்வி எடுத்து அரசியல் வேண்டாம் தர்மேந்திர பிரதான் நம்ம ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்கும் அப்படி அவங்க திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அதான் எனக்கு இப்ப நான் ஏற்கனவே நான் ஒரு கான்க்ளேவ் நான் சொன்ன மாதிரிதான் 3 இல்லைங்க. எல்லாருமே எனக்கு கேட்டா 22 மொழியுமே கத்துக்கணும். நம்முடைய அரசியல் சட்டத்தில் 8வது அட்டவணை இருக்கின்ற 22 அபிஷியல் கத்துக்கிறது தவறே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கம்பல்ஷன் இருக்கக்கூடாது. இந்த மொழியை சேர்த்து நீ படிச்சா நீ பாஸ் பண்ணாதான் நீ மேக்ஸ்ல 100க்கு 100 வாங்கினாலும் சரி, சயின்ஸ்ல 100க்கு 100 வாங்கினாலும் சரி, தமிழ்ல 100க்கு 100 வாங்கினாலும் சரி, அப்பதான் நீ பாஸ் அப்படின்னு சொல்றதை நீங்க எந்த விதத்துல நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழாக இருந்தாலும் சரி, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, அந்த இருமொழி கொள்கையில நம்ம பிள்ளைங்க த்ரூ அவுட் தமிழ்நாடு இல்லை, த்ரூ அவுட் இந்தியா, நம்ம இந்தியா மட்டும் இல்லை த்ரூ அவுட் இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான பொறுப்பு இருக்கிறது நாமத்தான் இருந்து கொண்டிருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மொழிக் கொள்கையில மட்டும் ஏன் அவங்க இவ்வளோ ஒரு உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3வது மொழின்னு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை ஹிந்தி சார்ந்து, இந்திக்கு பின்னாடி சமஸ்கிருதம் சார்ந்து அனுப்ப வேண்டிய அந்த வேலையை தான் அவங்க செய்கிறார்கள். அது கண்டிப்பாக நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நம்ம தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா நாம் இவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்குறோம், இவ்வளோ ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்ம உருவாக்கியிருக்கோம், இதை பற்றியே பேசாமல் அதை கண்டுக்காம நீங்க மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கறத நான் தெரிவிக்கிறேன். மாணவர்களை விட அரசியலுக்கு முக்கியத்துவம் தராதீர்கள் அப்படின்றாங்க அவங்க. இல்ல அதான் அந்த கொள்கை அப்படின்னு வரும்பொழுது அந்த லாங்குவேஜை தவிர்த்து அவங்களால வேற எதுவுமே சொல்ல முடியல. ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருக்கிறார்கள். அது அப்படியே அது வருத்தத்துக்குரியதாக இருக்கின்ற அதை தான் நாங்கள் அவங்ககிட்ட சொல்றோம். தயவுசெய்து மாணவர்கள் நலன் சார்ந்து அரசியல் இதில் செய்ய வேணாம். இத்தனை ஆண்டு காலம் எப்படி ஒவ்வொரு வருஷமும் பிஏபியோடது முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தீங்களோ அப்படி ரிலீஸ் பண்ணுங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக மட்டும் ஏன் இவ்வளவு நீங்க முரண்டு பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அரசியல் செய்வது யார் என்பதை நாட்டு மக்கள் பார்த்து. அரசு பள்ளியில மாணவர் சேர்க்கை ரொம்ப குறையிறதா சொல்றாங்க. இடிஞ்ச நிலையில பல்வேறு பள்ளிக்கூடம் இருக்கு, அதெல்லாம் இப்ப ஒட்டுமொத்தமாக மார்ச் துறையூர்ல மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நேரடியாக சேர்த்ததுலேருந்து கிட்டத்தட்ட 4,07,379 குழந்தைங்க அரசு பள்ளியில் சேர்ந்துருக்காங்க. ஸோ அது சார்ந்து இப்போ டீச்சர்ஸ் மட்டும் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுலேருந்து பிஜி டீச்சர்ஸ்லேருந்து, எஸ்ஜிடி டீச்சர்ஸ்லேருந்து, பிடி டீச்சர்ஸ்லேருந்து 8,388 பேர் நம்ம எடுத்துட்டோம். இந்த ஆண்டு 3,227 டீச்சர்ஸ் நம்ம எடுக்கணும். சரி, நம்மளோட ப்ராசஸ் அப்படிங்கிறது அது தொடர்ந்து ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கும். ஒரு பக்கம் ரிட்டையர்டாக நாங்கள் தனியாக நாங்கள் டீச்சர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோக்கு தகுந்தாப்புல நம்ம டீச்சர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிற மாதிரி இன்றைக்கி கூட துறையூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பூசின இதுலேருந்து கீழே விழுந்திருக்கதா சொன்னாங்க. மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை என்று சொன்னால் அது உள்ளபடியே யார் அதை கட்டியிருக்கா, எது சார்ந்து விழுந்திருக்குன்னு ஒரு விசாரணை செய்து செஞ்சவங்க யாராங்கன்னா உடனே அது பிளாக் லிஸ்ட்டில் போடுங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது சார்ந்து கலெக்டர் அந்த முடிவை இன்னைக்கு எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளியில் குறைந்தது மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது புள்ளி விவரங்களை பார்த்து சொல்லணுமே தவிர சும்மா அரசியலுக்காக பேசிடக்கூடாது. புரியல. ஏற்கனவே ஒரு 2 சிட்டிங்ஸ் எங்களுடைய ஆபீசர்ஸ்ல நாங்கள் பேசியிருக்கோம். மிக விரைவாக அவங்களையும் அழைத்து, ஏன்னா அவங்கள்ட்ட சில கருத்துக்கெல்லாம் கேட்டிருக்கிறோம். பகுதி நேர ஆசிரியர் சங்கத்தை சார்ந்தவங்க அவங்களும் சில கருத்துக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் எப்படி நாங்கள் இதில் அப்ளை பண்ணி அவங்களையும் நாங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சி கண்டிப்பாக முடிவு பண்ணிட்டு சொல்கிறோம்.